நம்மளோட பயணம் தொடங்கிருச்சு நண்பர்களே. நண்பர்களே, சண்டேவை முன்னிட்டு சிபி நானும் ஒரு ரைடு வந்தோம். நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் இன்னைக்கு? மேட்டுப்பாளையம் ரோட்டில் அப்படியே வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு எது வரைக்கும் வந்திருக்கோம்? துடியலூர்ல தாண்டி கொஞ்சம் தூரம் வந்துட்டோம். காரமடை கிட்டவே வர போகிறோம். அப்படியே வந்து ஒரு ரவுண்டு போகலான் இருக்கோம். லைட்டாக வந்து மழை தூரிச்சு. அப்படியே நின்னோம். பார்த்தீங்கன்னா எப்படி வெயில் அடிக்குதுன்னு. எங்கள் ராசி எப்படி? அடுத்து வந்து திருப்பியும் அப்படியே மேட்டுப்பாளையம் ரோட்லேயே வந்து போகலான் இருக்கோம். ஒரு வேளை கிளைமேட் நல்லா இருந்துச்சுன்னா குன்னூரே போயிட்டு ஒரு டீ சாப்பிட்டுட்டு சிம்ஸ் பார்க் போய் அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு ரிட்டர்ன் வரலாம்னு சொல்லிட்டு ஒரு பிளான்ல இருக்கேன். பார்க்கலாம் கிளைமேட் எப்படி கை கொடுக்குது. ஸோ போலாமா? வாங்க போலாம். சாப்பிடு வாயெல்லாம் பஃப்ஸ் ஒட்டி இருக்கான். ஒட்டும் பாரு. எனக்கு ஒண்ணுமே வரல. வெட்டி வீசு நாங்க வந்து இன்னைக்கு ஊட்டி போறத எல்லாரும் தடுக்கிறாங்க. மழையில நான் எப்படி நினைஞ்சிருக்கேன் பார்த்தீங்களா? இதுல மழை தெரியுதான்னு தெரியல. தெரியுது. இங்க பாருங்க. என்ன நனைஞ்சு விட்டே? நனைஞ்சிட்டியாவா? நம்ம சும்மா வேற வந்தோம். அதனால நம்ம கிட்ட எதுவுமே கிடையாது. தலைக்கு எதுவுமே கிடையாது. எனக்கு பிரச்சனை இல்லை. நான் நல்லா ஜாலியா நனைஞ்சிட்டு போவேன். எனக்கு லைட்டா துளி விழுந்துச்சுனாலே நான் வந்து ஜர்க் எடுத்து போடுறேன். மழை அலர்ஜி. மழையில கண்டோம். தண்ணியில கண்டோம் மாதிரி மழையில கண்டோம். பரவாயில்ல. இன்னைக்கு வந்துட்டு மழை நின்றுச்சுனாலும் பொறுமையா போய்க்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. மழை இப்போதைக்கு நிக்குதா இல்ல நம்ம வந்து ரிட்டர்ன் போறோமாங்கிறது கொஞ்ச நேரத்தில் தெரியும். நண்பர்களே, சரி குன்னூர் வரைக்குமாவது போயிட்டு அப்படியே என்ஜாய் பண்ணிட்டு வரலாம்னு நினைச்சேன். எங்களுடைய பயணம் எப்படி போக போகுதுங்கிறது தெரியல. பாத்தீங்களா? ஒரு மழையே கிடையாது. நம்ம போகணும். லைட்டா தூரிக்கிட்டு இருக்கு. ஆனா இது வந்து மேல ஏற ஆரம்பிச்சோம்னா ஸ்பீட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பரவாயில்ல, போகலாம். ஒரு வழியா குன்னூர் வந்துட்டோன்னு நினைக்கிறேன். குன்னூருக்கு இன்னும் ஒரு 8 கிலோமீட்டர் இருக்குன்னு நினைக்கிறேன். சிம்ஸ் பார்க் போவோமான்னு தெரில. ஆனால் சில ஸ்பாட்டுகள் வந்து போட்டாச்சு. பாருங்க, ஊட்டி வந்து அந்த குளிர் ஃபீல் வந்து அப்படியே ஸ்லோவாக வண்டி ஓட்டிட்டு இருக்கிறத விட இந்த சீனிக் வியூவில் வண்டி ஓட்டுறத விட என்ன வேணும்? சே, ஆனால் என்ன சொல்லு, ஊட்டி ஊட்டி தாயா. உடனே சொல்லுவீங்களே ஊட்டி ஊட்டி தான், கொடைக்கானல் தான், மூணார் தான், எல்லாம் அதுவே அதுதான். ஆனா ஊட்டி மலைகளின் அரசியா, இளவரசியா.
ஃபைனலி ரீச்டு. ரீச் 5 மணிக்கு தான் வந்திருக்காங்க. மணி 5. இன்னும் நம்மளோட பயணமே இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு. என்ன ஒரு அமைதி. கிட்டத்தட்ட நம்ம எப்போ வந்திருந்தோம்னா 2016 2016 வந்தது. 2016 15 15லயே வந்திருக்கோம். இன்ஜுலியும் வந்திருக்கோம்னு நினைக்கிறேன். 15ல வந்திருக்கோம். வருஷத்துக்கு அப்புறம் வருமா நம்ம? வாட் டைம் அது வந்து 2016 மறுபடியும் ஒரு தடவை வந்தோம். அப்போதான் வந்து சிம்ஸ் பார்க் வந்தோம்னு நினைக்கிறேன், இல்லையா? எனக்கு தெரிஞ்சு 10 வருஷம் இல்லைன்னா 11 வருஷம் கழிச்சு தான் வரும். ஊட்டி நிறைய தடவை போயிருக்கோம், ஆனால் சிம்ஸ் பார்க்கு இப்போதான் வந்து 11 இயர்ஸ்க்கு அப்புறம் வரும், இல்லையா? பாருங்க வா சிம்ஸ் பார்க் உடைய அழக. அமைதி. யாரோ ஒரு தாத்தா பயங்கரமா கத்துறாரு. ஆமா, சிம்ஸ் பார்க்குன்னு சொல்லும் போதே அடிக்கடி வந்துட்டு இந்த பைசன் வந்துடும் சொல்லுவாங்க. நண்பர்களே, கடைசியா நம்மளுடைய சிம்ஸ் பார்க்குக்கும் வந்துட்டோம். அடுத்து அப்படியே சிம்ஸ் பார்க்கை ரசித்து வியூ பண்ண போகிறோம். அடடா என்ன வியூ பார்த்தா. போலாம். பின்னாடி கட்டடா. ஓகே, என்னோட ஃபோன் வேணும். இதுக்குள்ள ஒரு ஃபோட்டோ எடுக்கலாமா? ஒரு சைலண்ட் பத்தியா பா, என்னையா சைலண்ட் இது? செம்ம சைலண்டா இருக்குல்ல. ஆல் கைஸ் ஒளிஞ்சு விளையாட்டிங். இல்லை கீழே போலையா? சில்ட்ரன்ஸ் பார்க்க கீழே, அது ரிட்டர்ன் வர வழி. இங்கே வாரு ஒரு கிளாரிட்டியா. ஆஹா, என்ன ஒரு கிளாரிட்டியா இருக்கியா. ஃபோன் ஐஃபோன் கம்பெனியோடது. அப்படி சொல்லுதியா? வழுக்குதான். நானே இங்கே வேறு கையை எப்படி ஆட்டுறேன்னு சொல்லி கையை எனக்கு ஆடுது கட 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 கடன்னு. ஓகே, ஆடுதான். பாருங்க மக்களே, ஊட்டியின் ஆர்ப்பாட்டம் இல்லாத அழகை பாருங்க. இது ஊட்டியான்னு சொல்லி கேட்காதீங்க, இது சிம்ஸ் பார்க் குன்னூர். எங்களை பொறுத்த வரைக்கும் ஊட்டியில கிடையாது, குன்னூருங்கிறது வேற. சரி, குன்னூர் தாண்டி தான் ஊட்டி பண்ணுவோம். அது கரெக்ட் தான். ஆனா குன்னூர் அப்படின்னு சொல்லும் போதே அந்த ஊட்டி ஃபீல் தான், இல்லையா? குன்னூர் வேற ஊட்டி வேற இல்லை அப்படிங்கிறது எங்களோட கணக்கு. வேலைக்கு செல்லப்பா. எதுக்குன்னா
இதுக்கு தான் சில்ட்ரன்ஸ் பார்க். ஆனா இதுல தெளிவா தெரியுது. ஆமா ஆமா சில்ட்ரன்ஸ் பார்க். இங்க படிச்சு பாக்குறது கண்ணுல தெரிய மாட்டேங்குது. இதுக்குள்ள எடுக்கலாம் வா. மரத்தை பாருங்க எவ்வளவு சூடு இருக்குன்னு. இன்னும் பின்னாடி போகும். மரத்தோட ஒட்டி நின்னா தானே மரத்தோட சைஸ் தெரியும். எவ்வளவு சூடு இருக்குது பாருங்க. சரியான பெருசு. வெளியே சொல்லலாமா? அப்படிதான் போகணுமா? இப்படி வரணுமா? அப்படி போகணுமா? அப்படி போகலாமா? இப்படி இப்படி வரலாம். பாய் பார்க்கட மாட்டீங்க. போல இருக்கு தண்ணியை பார்த்தா. ஓகே இனி நம்ம ஒரு 10 months செஞ்சாகும். ஆல்ரெடி நம்ம வந்து ஒரு 10 மாசம் கழிச்சு தான் அதுல புதுசா இருக்கும். 6 மணிக்கு மேல ஆயிடுச்சு தான் நம்ம இறங்குறோம். நம்மளுக்கு நாளைக்கு வேலை உள்ள காரணம் தான் நம்ம இறங்குறோம். ஏன்னா டைம் ஆயிடுச்சு. சட்னி இருக்குன்றது நானும் வந்தேன். சூடா இருக்கா கார சட்னி. வாங்குவோம். அடுத்து நானு உனக்கு பிடிச்ச போண்டா சிறப்பு. அதுவும் இந்த மாதிரி வியூ பாரு. நல்லா 2 கிலோ வரைக்கும் கிளம்பிட்டேன். நம்ம இறங்குறோம். டைம் 7 ஆச்சு இல்லையா? கரெக்டா வீடியோ எடுக்க வேண்டாம். கரெக்டா வீடியோ போதும்னு சொல்லி நாங்க போனை எடுத்து வைக்கிறோம். 3 அப்படியே இருந்த என்ன காட்டெருமைகளா? இங்கே vlog நிறைவடைகிறது. இல்லை இன்னும் இருக்கு.